ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வகுப்பில் யதார்த்த வாழ்வில் ஜோதிடம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு ஜாதகம் பாவ ஜாதகமா புண்ணிய ஜாதகமா என்ற கேள்வி அடிக்கடி ஜோதிடர்களிடம் கேட்கப்படுவது. ஜாதகம் காட்டிட்டு இந்த பொருத்தம் பார்க்கிறப்ப இல்லைன்னா ஏதாவது குழந்தை ஜாதகம் காட்டுறது பாவ ஜாதகமா புண்ணிய ஜாதகமா பார்த்து சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்பாங்க. அது யதார்த்த வாழ்வில் நடக்கும் செயல்பாடுகளை வைத்து எப்படி கணிப்பது, ஜாதகமே இல்லாம ஒரு நபர் பாவ பிறவியா புண்ணிய பிறவியா என்பதை எப்படி கணிப்பது, இதன் அடிப்படையில் கணிப்பது. பொதுவாகவே ஜோதிட விதிமுறையில் சுப கிரகங்களினுடைய வீடு லக்னமாகவோ ராசியாகவோ அமைய பெற்று அந்த லக்னத்தின் அதிபதி பலம் பெற்றிருந்தால், அவருடைய திசை காலம் அவருடைய வாழ்நாளில் நடந்து கொண்டிருந்தால் அல்லது நடக்கவிருந்தால் அது புண்ணிய ஜாதகம் என்று. இது ஜோதிடத்தின் அடிப்படை விதி. சுபர்களுடைய வீடு என்ன? குருவுடைய வீடு, சுக்கிரனுடைய வீடு, புதனுடைய வீடு. வளர்பிறை சந்திரனாக இருந்தால் சந்திரனுடைய வீடு, தனித்த புதனாக இருந்தால் புதனுடைய வீடு. சுக்கிரன் குரு சுபர்கள். இவர்களுடைய வீடுகள் எந்தெந்த வீடு? ரிஷபம், மிதுனம், கன்னி, கடகம், துலாம், தனுசு, மீனம். இந்த ராசிகளில் லக்னமோ ராசியோ அமைந்து அல்லது இரண்டும் அமைந்திருந்தால் மிகவும் நல்லது. அமைந்து இந்த அதிபதி ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்க அந்த கிரகத்தின் திசை அவருடைய வாழ்நாளில் வருவதாக இருந்தால் அது புண்ணிய ஜாதகம், சுபர் ஜாதகம் அப்படி என்று பொருள். பாவ கிரகங்களின் வீடுகள் லக்னமாகவோ ராசியாகவோ அல்லது இரண்டுமாக அமைய பெற்று, பாவ கிரகம் என்றால் என்ன? செவ்வாய், சனி, தேய்பிறை சந்திரன், சூரியன், பாவருடன் சேர்ந்த புதன். ஒருவேளை பாவருடன் புதன் சேர்ந்துட்டாருன்னா மிதுனமும் கன்னியும் கூட பாவ வீடுகள் ஆயிடும். அந்த மாதிரி பாவருடைய வீடுகள் லக்னமாகவோ ராசியாகவோ அமைய பெற்று அல்லது இரண்டுமாக அமைய பெற்று இதன் அதிபதி பலம் பெற்றிருந்தால் அது பாவ ஜாதகம் என்று பொருள். இது அடிப்படை விதி. இது யதார்த்த வாழ்வில் ஜோதிடம் என்பதை எப்படி நாம் கவனிப்பது? மிகவும் எளிமையாக கூறிவிடலாம். ஒரு நபர் மனம், சொல், வாக்கு, மனம், மொழி, மெய்களால், மனம், சொல், வாக்கு இவை பங்கப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இவை எவ்வாறு பங்கப்படுகிறது என்றால், நாம் அருந்தும் உணவினால் பங்கப்படுகிறது. நாம் அருந்தும் சுவாசிக்கும் காற்று, அருந்தும் நீர், உண்ணும் உணவு இதனால் மாற்றமடைகிறது அல்லது பங்கப்பெறுகிறது. எவன் ஒருவன், யார் ஒருவர் கழிந்ததை உட்கொள்கிறாரோ, கழிந்ததுன்னா கெட்டு போனது, கெட்டு போனதை உட்கொள்கிறாரோ, அது எதுவானாலும் இருக்கலாம். கெட்டு போனதாக இருந்தால் காய்கறி வாங்குறோம், கெட்டு போனதை சமைச்சு சாப்பிடுவாங்க. அசைவ உணவு இல்லாம கெட்டு போன உணவு தான். நம்ம எங்க ஃப்ரெஷ்ஷா உயிரோடு அப்படியே சாப்பிட்டு வயிற்றுக்குள்ள உயிரோட இருந்தா அது சைவ உணவு. வயிற்றுக்குள் சென்று உயிரிலிருந்து அந்த உயிர் உடல் முழுதும் பரவும் பொழுது அது சைவ உணவு. கழிந்ததுனாலே அசைவ உணவும் அதுல இணைந்து விடும், சைவ உணவும் அதில் இணையும். எப்பொழுது சைவ உணவு கெட்டு போகிறதோ, அதாவது அழுகிய பழங்கள் சாப்பிடுவது, அழகிய காய்கறிகள் சாப்பிடுவதும் அசைவமே, அதாவது கழிந்ததை. ஆக எவர் ஒருவர் கழிந்த உணவை உட்கொள்கிறாரோ, கழிந்த நீரை உட்கொள்கிறாரோ, கழிந்த காற்றை உட்கொள்கிறாரோ, அவருடைய ஜாதகம் பாவ ஜாதகம். ஃப்ரிட்ஜில் 4 நாள் வச்சுட்டு ஒரு காய்கறி எடுத்தோம்னா உள்ள அழுகி இருக்கும், நமக்கு தெரியாது, பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த காலத்துல ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே கழிந்த உணவு தான். அப்படின்னா எல்லாரும் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரெஷ்ஷா இருந்தா அது வேற, ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது இல்லை.
நான் ஒரு வாரம் வச்சுக்கிட்டு ஒரு காய்கறியை வந்து ஒரு வாரம் வச்சுக்குவாங்க. அதே மாதிரி பெஸ்டிசைட்ஸ் போட்டு தக்காளின்னா 2 நாள்ல பழம் ஆகணும். ஒரு நல்ல தக்காளின்னா 2 நாளைக்கு மேல ஒரு வாரம் அது பாட்டுக்கு இருக்குன்னா பெஸ்டிசைட்ஸ் போட்டு அதை பழுக்க வச்சு, இல்ல வேற ஏதாவது ஒரு செயற்கை முறையில பழுக்க வச்சு சீக்கிரமா கெட்டு போறதை தவிர்க்கிறதுக்காக அப்படிலாம் செய்வாங்க. இதெல்லாம் கனிந்த உணவுகள் ஆகிவிடுகிறது. பழங்களும் அப்படி. இந்த கனிந்த உணவை உட்கொள்கிறவர்கள், சுவாசிப்பவர்கள் அல்லது அருந்துபவர்கள், அருந்துபவர்னா கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே கனிந்த உணவு. கூல்ட்ரிங்க்ஸ் கனிந்த உணவினை உட்கொள்கிறவர்கள். யாராவது ஸ்மோக் பண்றாங்க, சிகரெட் ஊதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, புகைப்பிடிக்கிறார்கள் என்றால் அவர் பக்கத்துல போனா அவருடைய அதனுடைய காற்று வந்து கழிந்த காற்று தான், கெட்டு போன காற்று தான் நம்ம சுவாசம். வண்டி ஒரு 100 வண்டி போயிட்டு இருக்கு, அவனுடைய வண்டியில வர புகையெல்லாம் காத்துல கலந்து கெட்ட காற்றை சுவாசம். ஆக இந்த மூன்றுமே இல்லாமல் இருந்து ஒருவர் இருந்தாரானால் அதுவே புண்ணிய ஜாதகம். இவை ஏதேனும் ஒன்று இருந்தாலும் அது பாவம். அப்படின்னா அந்த உலகத்துல புண்ணிய ஜாதகமே இருக்காதே சார் அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு இந்த எண்ணம் தோன்றும். இதெல்லாம் இன்னும் சில எத்தனையோ பேர் கிராமங்களில் இருக்கிறார்கள், நகர்ப்புறங்களிலும் கொஞ்சம் அவுட்டரா பார்த்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. கிணத்துல இருந்து எடுக்கிற தண்ணியை அருந்துகிறார்கள். மினரல் வாட்டர் கேன் வாங்குறதில்ல. மினரல் வாட்டர் கேன் தான் ஒரு மாசத்துக்கு அப்படியே இருக்கும், கெட்டு போறது தெரியாது. நல்ல தண்ணினாலே 3-4 நாள்ல புழு வந்துடும். இப்ப டெய்லி தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறது. மழை தண்ணியை அருந்துபவர்களும் உண்டு. தூய்மையான ஃப்ரெஷ் வாட்டர்னா மழை தண்ணி வழங்கப்படாத தண்ணி. கிராமங்கள்ல எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் இருக்காங்க சைவ உணவை மட்டுமே உட்கொள்கிறவர்கள். பொதுவாகவே உடம்பில் கழிவுகள் தங்கக்கூடாது. அதனாலதான் திருவள்ளுவர் கூட அவருடைய குரல்ல சொல்வார், சாப்பிட்டது ஒன்றது அனைத்தும் உண்டது அனைத்தும் கழிந்ததா என்று தெரிந்த பிறகு உண்ண வேண்டும். ஒரு நாளைக்கு 2 வேளை தான். ரொம்ப பேர் ஐயர்கள் அல்லது ரிஷிகள் அல்லது சுவாமியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்றது வந்து உடம்புல இருந்து கழிவாக வெளியேறுதா என்பதை கவனித்து அதன் கீழ் பசி எடுக்கும் பொழுது சாப்பிடுவாங்க. பாவ ஜாதகத்துக்கு நோயே வராது, ஏன்னா உடம்புல கழிவே தங்காது. புண்ணிய ஜாதகத்துக்கு நோயே வராது, உடம்பில் கழிவே தங்காது. அதே போல் அடுத்த முக்கியமானது ஆன்மீகத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்வார்கள். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அனைவரும் இன்புற்றிருக்க வேண்டி ஒரு இறை வழிபாட்டை அவர் மேற்கொள்வார். எதையுமே இறைவனிடம் வேண்ட மாட்டார், தனக்கென்று வேண்டாதவர்கள். இதெல்லாம் புண்ணிய ஜாதகம். சில பேர் எக்ஸப்ஷனல் இருப்பாங்க. சில பேர் அசைவ உணவே சாப்பிடுவாங்க, ஆனா ரொம்ப நல்லது பண்ணுவாங்க மக்களுக்கு. சில பேர் சைவ உணவே சாப்பிடுவாங்க, ஆனா பல கொலை குற்றங்கள் செய்வார்கள். அதுவும் உண்டு. அது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். உதாரணத்துக்கு ஹிட்லர் வந்து சைவ உணவு தெரியாது, அது ஒரு அசைவ உணவே அது எடுத்துக்க மாட்டார், முழுமையான சைவ உணவு உண்பவர் ஹிட்லர். அன்னை தெரசா வந்து அசைவ உணவு தினசரி சேர்த்துக் கொள்வாராம் அவருடைய உணவு. ஆனால் இருவருடைய மனப்பாங்கும் சேவையும் வேறு. அது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ், அந்த மாதிரி அமையும். ஆனால் பொதுவாக ஜாதகம் புண்ணிய ஜாதகமா பாவ ஜாதகமா அப்படி என்று பார்க்கும்பொழுது கழிந்த உணவை கழிந்த உணவு, கழிந்த நீர், கழிந்த காற்றை உட்கொள்கிறவர்கள் அவருடைய மனம், வாக்கு, செயல்கள் வங்கப்படும். அதனால் அவர் பாவம் நிறைய செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதனை பாவ ஜாதகம் என்று கூறும். அவருடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும். பாவ கிரகங்களின் வீடுகள் லக்னமாகவோ ராசியாகவோ இருக்கும். அந்த வீட்டின் அதிபதி அந்த பாவர் வந்து பலம் பெற்று இருப்பார். புண்ணிய ஜாதகம் என்றால் சுபருடைய வீட்டில் லக்னமும் ராசியும் அல்லது 2 என்பது ரொம்ப மிகவும் சிறப்பு இருந்து அதனுடைய அதிபதி பலம் பெற்றிருப்பார்.
பலம் பெற்று இருப்பது மட்டுமல்ல, அந்த கிரகத்தின் திசை வாழ்நாளில் இருக்கும். கிரகத்தின் முழு திசையும் இருக்கும். அவ்வாறு இருக்கும் பொழுது புண்ணிய ஜாதகம். அதனாலதான் ரொம்ப பேர் இந்த ஆன்மீகத்தில் அவர்கள் நீண்ட பயணம் மேற்கொள்கிறார். நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும், தூய்மையான நீரை அருந்த வேண்டும், உணவை அருந்த வேண்டும் என்றுதான் நீண்ட பயணம் மேற்கொண்டு இந்த வனாந்திரம் செல்வது, சன்னியாசம் வாங்கிக்கிட்டு போறது, காடுகளில் போய் தவம் செய்யறது போறது எல்லாம். ஏன்னா அங்கதான் இதெல்லாம் கிடைக்கும் என்பது. இந்த வகுப்பில் நாம் ஒரு ஜாதகத்தை பாவ ஜாதகமா புண்ணிய ஜாதகமா என்பதை யதார்த்த வாழ்வில் ஜோதிடம் என்ற அடிப்படையின் கீழ் ஜாதகத்திலும் அது பொருந்தும், யதார்த்த வாழ்விலும் நாம் பலரும் நபர், அவர் பேசும் பேச்சு, அவருடைய செயல்பாடுகள், அவருடைய எண்ணங்கள், அதை வைத்தும் நாம் எளிமையாக கணித்து விடலாம் என்பது. அடுத்த வகுப்பு மீண்டும் யதார்த்த வாழ்வில் ஜோதிடம் என்ற தலைப்பின் கீழ் மிகவும் முக்கியமான ஒன்றை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாழ்த்துக்கள். நன்றி.